பழனி பாபா வந்து எனக்கு அறிமுகம் எனக்கு தெரிஞ்சது அவரை பற்றியான விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 2010 வாக்கில தான் எனக்கு அத பத்தி தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. ம். நான் அதுலேருந்து ஒரு 15, 16 வருஷம் இப்போ ஜனவரி 28 அவருடைய நினைவு ம். நாள் அங்க இருப்பேன். நான் போயிட்டு தான் வர்றேன். யார் இந்த பழனி பாபா அப்படின்னா, ஒரு சமகால அரசியல்வாதியில தவற விட்ட ஒரு பொக்கிஷங்கள்ல அவரும் ஒருத்தர். ம். அவர தவற விட்டுட்டாங்க. பாதுகாக்கக்கூடிய பெட்டகமா இருந்திருக்கணும். அவர அப்படி விட்டுட்டாங்க. அவர் ஒரு பிறப்பால் பழனி ஆயக்குடி தான் அவங்க அம்மா ஊரு. ஆனா, அவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா ஊட்டியில. ஊட்டியில தான் ஊட்டி உதகமண்டலம் அங்க தான் அவங்க அப்பா எஸ்டேட் அங்க பொறக்குறாரு. சிறு வயசுல அப்பா இறந்துடுறாரு. ம். அப்பா இருந்தோனே இங்க தாய்மாமா வளர்ப்பு இங்க வந்துடுறாரு பழனி ஆயக்குடிக்கு. ஆயக்குடி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜியோகிராஃபில பார்த்தீங்கன்னாக்கா, திண்டுக்கல் டூ பழனி ரோட்ல பழனிக்கு ஒரு ரவுண்டானா ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடியே ஒரு நடந்து வர்ற தூரத்தில கூட வந்துடலாம். புது ஆயக்குடி. ம். அதில இருக்கும் அவரோட கல்லறை இருக்குங்க. அவர் வந்து படிப்பு, ஆங்கிலம், ஆங்கில புலமை, நெறைய ஆங்கிலம் தான் அவர் பேசுறது. பூராவே ஆங்கிலம். சட்ட அறிவு. கோர்ட்டுக்கு போனா 50 வக்கீல் அவர் பின்னாடியே போறது. அந்த மாரியான ஒரு ம். இமேஜின கிரியேட் பண்றாரு. அரசியல் ஞானம் அவருக்கு சின்ன வயசுலயே உருவாகுது அவருக்கு. ராஜீவ்காந்தியோடயே ஒரு பழக்கவழக்கம் ஏற்படுது. ம். ராஜீவ்காந்திக்கும், சோனியா காந்திக்கும் நடந்த திருமணத்திற்கு சாட்சி கையொப்பமிடுகிறார் பழனி ஓ! பாபா. அப்ப இந்திரா காந்தியோட கான்ட்ரோவர்சிய எதிர்கொள்றாரு. வந்து காங்கிரஸ கடுமையா விமர்சிச்சாரு. கன்னாபின்னான்னு விமர்சிச்சாரு காங்கிரஸ. கூடங்குளம் அணு உலைய பத்தி பேசுறாரு. ம். அது எவ்வளோ பெரிய சொல்லக்குள்ள ஏங்க அது எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமாங்க? அது வெடிச்சதுன்னா ஒரு புல்லு பூண்டும் முளைக்காதுங்க இங்க 3000 வருஷத்துக்குங்கிறாரு அவர். சயின்ஸ் பத்தி பேசுறாரு. சயின்ஸ் ம். பத்தி பேசுறாரு. அங்க சேலத்துல செட்டிச்சாவடியில வந்து 4 மார்வாடி எடுத்துட்டு போறான். ம். மேக்னெட் தொழிற்சாலைய. நான் இது எல்லாத்தையும் கேதர் பண்ணியாந்து தொப்பிட்டு கொடுத்த தொப்பின்னா எம்ஜிஆர். ம். எம்ஜிஆர் தொப்பின்னு தான் கிளம்பி எல்லாரையும் உரிமையில தான் பேசும். சகட்ட மேனிக்கு ம். தொப்பிட்டு கொடுத்தேன். தொப்பி நான் நடவடிக்கையில் இருக்காத்தான்னு சொல்லிவிட்டு 60 அவனுக்கா 40 நமக்கா முழுசு நமக்கு எடுத்துக்க வேண்டியதானடா ம். அப்படின்னு சொல்லி அதை பத்தி இன்னைக்கே அந்த தொழிற்சாலை எடுக்கிறாங்க. நான் ஏற்காடு போக்குள்ள மேல இருந்து பாருங்க. ம். இவ்வளோ பெரிய ஏக்கருக்கு வெளிச்சமா இருக்கும். அது மேக்னெட் எடுக்கிறது. அவ்வளோ விலை கூட. மண்ணு 3000 ரூபா அந்த ரேட்டு விற்கிது. இதை பற்றியெல்லாம் அவர் பயணிக்கிறாரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து எம்ஜிஆரோட பயணிக்கிறார். ரொம்ப க்ளோஸ். பயங்கர க்ளோஸா. ராமச்சந்திரா அப்படிதான் அவர் பேசுறது. ம். அப்படி பயணிக்க ரொம்ப க்ளோஸாக பயணிக்குள்ள அவரை கூட சொல்லுவாங்க. எம்ஜிஆர் ஒரு வாட்டி பார்க்கக்குள்ள பாவா அவர் பேர் ஆக்சுவலாக பழனி பாபா இல்லை, அகமது அலி தான் அவர் பேர். அதுதான் உண்மையான பேர். அதான் உண்மையான பேர். அவரோட கெஜெட் நேம் அகமது அலி தான். ம். பாபா அந்த பள்ளி இதை வெட்டி கொடுங்க. ஆயா அப்பளை வெட்டி சாப்பிடுங்க. வெட்டி சாப்பிட ஆரம்பிச்சோன்னே இப்போ கூட நீ என்னை கத்தியால் குத்த வந்துட்டேன்னு சொல்லி உன்னை பிடிச்சி வச்சிட முடியும். ஆனால் இல்லை கார்ட்ஸ் கூப்பிடணும் பிடிச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஓ. அதுக்கு பழனி பாபா சொன்ன விலங்கம் தெரியுண்டா ராமச்சந்திராவோட பற்றி. ஆ. அதுதான் இங்கே ஒரு மைக்கு போட்டு ரெக்கார்டு. இப்போ நம்ம இப்போ தான் மைக்கு வச்சுருக்கோம். மைக்கு போட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். வெளிநாட்டில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஆ.